ஏர்டெல் வழக்கம் போல தங்களோட வேலையை காமிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். 2 யூஸ்ஃபுல்லான பிளான்ஸை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. மேபி சில யூசர்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்றேன். ரூ. 121 அப்படின்னு இருந்த இந்த பிளானை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. 8 ஜிபி இது குடுத்துருந்தாங்கன்னு சொல்ல முடியும். 30 டேஸ்க்கான வேலிடிட்டி. 2 ஜிபி அடிஷனலா லோன் வாங்கிக்கலாம் நம்மளோட ரீசார்ஜ் ஆப்ஷன் மூலியமா. அதுவும் இது கூட இன்க்ளூடா இருந்ததை அப்படியே கொத்தா தூக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியும். 2வது பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 181 அப்படின்னு இருந்த இந்த பிளான் பார்த்தீங்கன்னா eSIM வெர்ஷனுக்கும் சப்போர்ட் ஆகும். கூடவே பார்த்தீங்கன்னா 50 ஜிபி டேட்டா அண்ட் ஏர்டெலோட எக்ஸ்ட்ரீம் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரீயாக கிடைச்சிடும். இதில் வந்து லிட்டரலி பார்த்தீங்கன்னா 22+ OTT பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருந்தது. eSIMோட வெர்ஷன்லையும் நார்மல் சிம்மோட வெர்ஷன்லையும் இருந்த இந்த ஃபீச்சர்ஸை, இந்த ரீசார்ஜ் பிளான்ஸை இப்போ தூக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் இன்னும் ஹையர் காஸ்ட் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ eSIM மாட்டினா இதுதான் பிரச்சனையே. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஃப்ளெக்சிபிளாக எந்த விஷயத்தையும் பண்ண முடியாது. அது ரொம்பவே சங்கடமாக இருக்குன்னு சொல்லலாம். டக்குன்னு நம்மளால் போர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 பிளான்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல்லில் கிடைக்கவே கிடைக்காது. நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை ஆப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் சரி, இதை பற்றி அஃபிஷியலான கூகுளோட ப்ரெஸ் ரிலீஸும் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, ஸோ அவங்க ஏதோ ஒரு முடிவில் இருக்காங்க. அந்த முடிவு என்ன மாதிரி முடிவுன்னு எனக்கு நல்லா தெரியும். 1 ஜிபி டேட்டா ₹1000 விற்றா தான் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். இதுதான் நல்லா அவங்க எல்லாமே அதை தான் நோக்கி வர்றாங்க. ஜியோ வராதுக்கு முன்னாடி 1 ஜிபி டேட்டா அவங்க எவ்வளோக்கு சேல் பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை வாங்கி கஷ்டப்பட்ட 90s கிட்ஸுக்கு தெரியும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டை உடஞ்சி அதை போடும் போது நம்மளே நம்மளை முட்டாளாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து டேட்டா காஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றி அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இல்லைனாலும் அன்அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய பிளானையும் தூக்குறதா இருக்காங்களாம். அது மோஸ்ட் அஃபோர்டபுள் பிளான் அப்படின்னு பேர் வாங்கலாம் பிளானா. அது என்ன ஏர்டெல்லில் அஃபோர்டபுளான பிளான் அப்படின்னு எனக்கும் தெரியல. எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக தானே இருக்குது. சரி, அந்த 3வது பிளானை தூக்குனாங்க அப்படின்னா அதுக்குமே நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏர்டெல் யூசர்ஸ் நீங்கள்லாம் எப்படி தான் அங்கே உள்ளே இருக்கீங்களோ. ஸோ ஓகே, உங்கள் சர்வீஸஸ், உங்களோட நிலைகள், குறைகள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.